ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் ராஜ்குமார். நான் கோவை மாவட்டத்தில் வசிக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது என் வாழ்வில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை, உண்மை கதை. என்னுடைய வாசகர் ஒருவர் அவர் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அதை நான் எழுத வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். அவருடைய பெயர் பரத்குமார். அவர் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பதாகவும் அவர் வீட்டிற்கு ஒரே பையன் என்றும் கூறினார். அவர் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே இருப்பதாகவும் அவருடைய வயது 25 என்று என்னிடம் கூறினார். அவருக்கு அதில் ரொம்ப ஆர்வம் அதிகம் என்றும் அவர் நேரத்தை அதிகப்படியாக கதைகள் படிக்க, வீடியோக்களை பார்த்து தீர்த்து கொள்வதாகவும் என்னிடத்தில் கூறினார். இப்போது பரத்குமார்வின் பார்வையில் எனக்கு கல்யாணமான ஆண்டிகள் ரொம்ப பிடிக்கும். யார் ரோட்டில் பார்த்தாலும் ரொம்ப ஆசையாய் இருக்கும். நான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப ஆக்டிவாய் இருப்பவன். நான் டெய்லியும் சமூக வலைத்தளங்களில் கேர்ள்ஸ் அண்ட் ஆண்டிஸ் கூட பேச முயற்சி செஞ்சுட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு 10 பேருக்காவது மெசேஜ் பண்ணிடுவேன். அன்று ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் நான் 10 ஆண்டிகளுக்கு மெசேஜ் செய்திருந்தேன். அதில் ஒருவரிடம் இருந்து மட்டுமே ரீப்ளை வந்தது. அவள் பெயர் பிரியா என்றும் அவளுக்கு மேரேஜ் ஆகிவிட்டது என்றும் அவளுக்கு ஒரு குழந்தை உள்ளதாகவும் அவளுக்கு வயது 21 என்று என்னிடம் கூறினார். நான் ஈரோடு மாவட்டத்தில் வசிப்பதாகவும் நான் வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பதாகவும் அன்பிற்காக ஏங்குவதாகவும் அவளிடம் கூறினேன். அவளும் உண்மையான அன்பிற்காக ஏங்குவதாகவும் என்னிடம் கூறினாள். அவள் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவ என்றும் என்னிடம் கூறினாள். நான் அவளுக்கு அந்த அன்பை தருவதாகவும் கூறினேன். அவளும் சரி என்று கூறிவிட்டு பேச ஆரம்பித்த அந்த நாளே நாங்கள் இருவரும் எங்கள் மொபைல் நம்பரை பரிமாறிக் கொண்டோம். நாங்கள் இருவரும் இப்போது கால் பேச ஆரம்பித்தோம். அப்பொழுது அவள் புருஷன் குடிகாரன் அவளை அடித்து துன்புறுத்தாவதாகவும் என்னிடம் கூறினார். கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று கூறினேன். நாங்கள் இருவரும் இவ்வாறு பேசிக்கொண்டு நாட்கள் 2 மாதங்கள் கடந்தது. இப்பொழுது நாங்கள் இருவரும் நெருக்கமாகி விட்டோம். அவள் நாளடைவில் என்னை மாமா என்று தான் அழைப்பார். என்னை அவள் புருஷனாக நினைத்து கொண்டாள். அவள் என்னை மாமா என்று அழைக்கும் போது நானும் அவளை மனைவி நினைத்து கொண்டேன். அவள் என்னிடம் அவளுக்கு அரிப்பு ஜாஸ்தியாக இருப்பதாகவும் டெய்லியும் ஒருமுறை அதற்கு மருந்து தேவைப்படுகிறது என்று என்னிடம் கூறினாள். அவள் புருஷன் அவளை 2 நிமிடம் கோழி கொத்துவது போல கொத்திவிட்டு படுத்து உறங்கி விடுவதாகவும் என்னிடம் கூறி அழுதாள். கவலைப்படாதே, நான் தரேன் உனக்கு என்று அவளிடம் கூறினேன். இப்பொழுது எங்கள் பேச்சு நோக்கி சென்றது. அவள் ஒரு நாள் எனக்கு வீடியோ கால் செய்தாள். நான் அட்டெண்ட் செய்தேன். அப்பதான் அவளை நான் முதல் முறை பார்க்கிறேன். அவள் ஆள் குள்ளமாக இருப்பாள். வெள்ளை நிறம். அப்பொழுது அவள் சுடிதார் அணி இருந்தாள். அவளை பார்த்தாலும் வாழ்ந்த இவ கூட வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சரியான அழகி. அந்த நேரம் பார்த்து குழந்தை பசியினால் அழுதது. உன் குழந்தைக்கு பால் கொடு. அந்த குழந்தை பால் குடிக்கிறது, நான் குடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோ சொன்னான். அவ சரி மாமான்னு சொல்லிட்டு அவ குழந்தையை அவ மடியில படுக்க வச்சு அந்த குழந்தைக்கு பால் குடிக்க அப்புறம் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நாங்க டெய்லி வீடியோ கால் மூலமா ஆடியோ கால் மூலமாக பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவன் ஊருக்கு போய் கூட எப்படி நேர்ல இருந்தேன்னு சொல்றேன். இது என்னுடைய வாசகரின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். இதை நீங்கள் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம்.